நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி மேலும் மேலும் அவங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சில பேர் ஜோசிக்காரனை மாற்றிடுவாங்க. இந்த ஜோசிக்காரன் சரியாக நம்மளுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஜோசிக்காரனை பார்க்க போவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜோசிக்காரன் ஏதாச்சும் ஒன்று சொன்னான் அப்படின்னு சொன்னால் குடியிருந்த வீட்டையும் மாற்றிடுவாங்க. வாடகை வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் இருக்கிற வீட்டை மாற்றணும், இதை வாஸ்து சரியில்லை அது இதுன்னு சொன்னாங்கன்னா அந்த வீட்டையுமே மாற்றிடுவாங்க. கடைசியில் அதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டா தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவாங்க. ஒருத்தர் இப்போ முருகர் சாமி கும்பிட்றாரு அப்படின்னா, முருகன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணி கொடுன்னு ரொம்ப காலமாக வேண்டுவார். கடைசியில் அதுவும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளையே மாற்றிடுவார். முருகனுக்கு பதிலாக விநாயகர் போயிடுவார். விநாயகரும் சரியான பதிலை கொடுக்கல, அடுத்தது வேறு ஏதாவது ஒரு கடவுளுக்கு போயிடுவார். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அடுத்தவங்க சொல்கிறதுக்காக வேண்டி மற்றதை எல்லாத்தையும் மாற்றுறாங்களே தவிர அவங்கள மாற்றிக்கிறதுக்காக எந்த முயற்சியும் செய்கிறதே கிடையாது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலையும் அந்த பிரச்சனை எதனால் வருது, நாம் அதுக்கு எந்த மாதிரி மாறணும் அப்படின்றத நினச்சி மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா பிரச்சனையை கண்டிப்பாக சரி பண்ணலாம். அடுத்ததாக இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் எஸ்பிஓ பற்றி இந்த வாரத்தில் சொல்லியிருக்கிறேன். நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/3/2026 அது வரைக்கும் தான் இந்த வேலட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நேற்று 6ஆம் தேதி நைட்டு 7 மணி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் மக்கள் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 200 மக்கள் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த மாதிரியான பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஏதாச்சும் தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால் எஸ்பிஓ நிறுவனமே அந்த ஐடியை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள்லாம் எப்படி அந்த வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிறது அப்படின்றதுக்கு உண்டான விவரங்களை 2 நாளில் சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கம்பெனி வேண்டாம், நான் ஒர்க் பண்ண வரைக்கும் போதும், என் பணத்தை ரிட்டர்ன் கொடுங்கன்னு வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களுடைய அந்த ஒர்க்கிங் வேலட்லையுமே சம் அமௌண்ட் இருக்கும். அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வாங்குறது அப்படின்ற விவரங்களையும் அவங்க சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ எல்லாருமே வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அமௌண்ட் எப்போ நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும், எப்படி போடுவாங்க, முழுமையான அமௌண்ட்டை போடுவாங்களா, கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அதுக்கு எஸ்பிஐ நிறுவனத்திலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 9ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமையிலேருந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேமெண்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே தவணையில் போட முடியாது. உதாரணத்துக்கு ஒருவருடைய வேலெட்டில் 10,000 இருக்குது அப்படின்னு சொன்னால் 10,000 ஒரே டைமில் போட முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் போட்ட அப்படின்னா அதனுடைய வால்யூம் அதிகமாக இருக்கும். பேங்க்கில் சில டிமாண்ட் எல்லாம் சொல்கிறாங்க, அதனால் ஒரே டைமில் போட முடியாது. 10,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 தவணையில் அல்லது ஒரு 2 தவணையில் போட முடியும். எல்லா நபர்களுக்கும் அப்படி தான் போடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அமௌண்ட்டு வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இருக்கும், ஒரு 3,000 5,000 போட்டிருப்பாங்க. உடனே எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்காக இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்கள் மார்ச் 9 டு ஜூலை 31 எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட்டுருவோம், அது ஓரிரு தவணைகளில் கட்டாயம் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்துச்சு அவங்க சொன்ன தேதிக்குள்ளார் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் சில கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. லாஸ்ட்டாக கூட சதீஷ் அப்படின்ற ஒரு நபர் கொடுத்ததாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பேமெண்ட் போடுறத பாதிக்குமா அப்படின்றத கொஸ்டின் நிறைய நபர்களுக்குள்ளார இருக்குது. அதுக்கு அவங்களும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை கவர்மெண்ட்டு விசாரித்து அந்த பிரச்சனையை எஸ்பிஓ கிட்ட தான் கொண்டு வராங்க. என்ன பிரச்சனை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே இதனால் பெண்டிங்க, அந்த பிரச்சனை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எங்ககிட்ட தான் வரும். ஏன்னா யார் எந்த கம்பெனியில் ஏமாந்து போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கவர்மெண்ட்டு விசாரித்து அந்த கம்பெனிக்கிட்ட தான் இந்த பிரச்சனை உடனடியாக சரி பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால இந்த பேமெண்ட்டை பாதிக்கப்படாது, அதுக்கு முன்கூட்டியே நாங்கள் சில வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இத்தனாயிரம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நபர்களை கொஞ்சம் அவசரத்தில் ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் பாதிக்கப்படுறது அவர் மட்டுமல்ல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா மக்களும் தான் அப்படின்றத எஸ்பி புரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான வேலையை அவங்க எடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் எஸ்பியில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் பார்த்திங்கன்னா, டெக்னாலஜி வைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவதற்குண்டான சில வேலைகளை அவங்க பண்ணித்தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சில நபர்கள் எனக்கு டெக்னாலஜியில் விருப்பம் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னா கூட கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம செய்யலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்போன் வந்ததுக்கப்புறம்
நிறைய நபர்களுக்கு வில்லேஜில் இருக்கிறவங்க அந்த ஃபோனை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் பழக பழக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியல அப்படின்னாலும் அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு ஓன் பிஸ்னஸை எல்லாராலையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ரிஸ்கானது தான். பட் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாராலையும் அதில் வின் பண்ண முடியும். அப்படி ஒரு நல்ல விஷயத்தை எஸ்பிஐ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திங்க. அதே போல் இன்றைக்கி கூடுதல் வருமானம் அப்படின்றது எல்லாருக்கும் கட்டாயம் தேவை. இன்றைக்கி கூடுதல் வருமானம் இல்லாமல் ஒரு பசங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது, ஒரு நல்ல வீட்டில் இருக்க முடியாது, வெளியில் ஒரு ஹோட்டல் போக முடியாது, நல்ல துணிமணி வாங்க முடியாது, ஒரு வண்டி வாங்க முடியாது, டிவி வாங்க முடியாது, ஒரு கார் வாங்க முடியாது. ஒரு நபர் சம்பாதிச்சு இன்றைய காலகட்டங்களில் வாழ்க்கையை ரன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய பெண்கள் இப்போ வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க, வேலைக்கே போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலே அந்த வருமானம்லாம் பத்தல அப்படின்றதுனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஓரிரு கம்பெனிகள் நல்ல விதமாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அதில் ஒரு வருமானம் மாதம் ஒரு 5000 10,000 வந்துச்சுன்னா கூட அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறது தப்பு கிடையாது. அது நல்லதா கெட்டதா, நல்ல நிறுவனமாக கெட்ட நிறுவனமாக, நல்ல நம்பிக்கை கொண்ட நிறுவனம் அப்படின்றத பார்த்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆன்லைன் நிறுவனத்தை தேர்வு செய்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு பார்ட் டைம் ஜாப்பை செய்யுங்க. பணம் இருந்தால் தான் இந்த காலத்தில் மதிப்பு. பணம் இல்லை அப்படின்னா கட்டிக்கிட்ட மனைவியும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நாம் பெற்றுக்கிட்ட பிள்ளைகளும் மதிக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.